வணக்கம் படி. ஸோ ஐம் பேக் வித் another எபிசோட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெப்த்து பற்றி பார்த்துருந்தோம்ல. அதுக்கு நான் போன வாட்டி வீடியோஸ் வச்சு எந்த ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காததுனால சில பேர் லைக் புரிஞ்சிருச்சு கான்செப்ட்டு. ஆனாலும் அடுத்த நெக்ஸ்ட் டைம் இது வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. மேபி அவங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் என்னோட மேக் சரியில்லாதனால தான் நான் பண்ண மாதிரி இருந்தது. நான் ரிப்ளையும் பண்ணிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மேக் வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம டைரெக்டாக வீடியோவை காமிச்சு உங்களுக்கு இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிரும். ஸோ பிஃபோர் ஜம்பிங் இன் டு த சாஃப்ட்வேர் ஆர் தி மூவி பார்ட், நம்ம எதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னா, தி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எதை நம்ம ஒரு வீடியோ எடிட்டர் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னா சிமெட்ரி. சிமெட்ரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் ஜாமெட்ரியில் மேக்ஸில் படிச்சிருப்போம். சிமெட்ரி அப்படின்னா ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன், ஒரு விஷயத்துக்கு ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவலாக இருந்துச்சு, எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ஆர் ஈக்குவல்னா அதை சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது மேத்தமேட்டிக்ஸ் வைஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 is equal to 4 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த சைடு இருக்கதும் இந்த சைடு இருக்கதும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த கேரக்டர் சென்டர் ஆஃப் தி ஃப்ரேமில் பக்காவாக சென்டர் ஆஃப் தி ஃப்ரேமில் இருக்கும் போது அவர் கரெக்டாக இப்படி இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா இந்த சைடு ஆஃப் தி ஃப்ரேமும் இந்த சைடு ஆஃப் தி ஃப்ரேமும் பக்காவாக பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ நான் இங்கேயே ஃபோன்லேயே உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேனா, இப்போ இதை நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் போது எனக்கு இப்போ பாருங்கள், ஐ மீன் சென்டர் ஆஃப் தி ஃப்ரேம் இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கா, லைக் எந்த வித ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ இதே இது என்ன ஃப்ரேம், இது ரூல் ஆஃப் தர்ட்ஸோட ஃப்ரேம். என் கண்ணு கரெக்டாக அந்த பார்லையும் நான் இந்த சைடு இருக்கேன், ஆனால் இந்த சைடு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இது சிமெட்ரி ஃப்ரேம் கிடையாது. ஏன் இந்த சிமெட்ரி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். சிமெட்ரி ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஷார்ட்டை நம்மளுக்கு கொடுத்துரும். கன்வேயன்ஸ் ரொம்ப 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 நான் எப்படி டெப்த்து வச்சுருக்கும் போது ஒரு வீடியோவுக்கும் ஒரு படமும் எவ்வளோ கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னனோ, அதே அளவுக்கு சிமெட்ரியும் இஸ் ஈக்குவலி பேலன்ஸ்ட், அந்த மாதிரி ஈக்குவலி அகெயின் பேலன்ஸ்ட் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு ஷார்ட்டை நீங்கள் சிமெட்ரியாக பிளேஸ் பண்ணுறீங்கனாலே அந்த ஷார்ட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேவலமாக இருந்தால் கூட அழகாக மாறுறதுக்கான சான்சஸ் மெருகேற்றிடும். அப்படியே அந்த ஷார்ட்டை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சிமெட்ரி எல்லா எடிட்டர்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் கேமராமேன் இல்லாட்டி சினிமாட்டோகிராஃபரே டிசைட் பண்ணிடுவாங்க அதை ப்ராப்பராக ஒரு சிமெட்ரி ஷார்ட்டாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனாலும் சில நேரங்களில் தவற விடும் போது அதை நம்ம எடிட்டில் ஈஸியாக மாற்றிடலாம். எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி அந்த கரெக்டான கிரிட்டில் சென்டர் ஆஃப் தி ஃப்ரேமில் நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துடும். சரி ப்ரோ, ஒருவேளை ரூல் ஆஃப் தேர்ட்ஸுக்குனே எடுத்த சீனை நான் எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னே எடுத்த சீனை ஜூம் பண்ணி வைக்கலாம் சென்டரில். ஆனாலும் அது ரொம்ப அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால அந்த மாதிரி இருந்ததுன்னா யூ ஹாவ் டு கோ வித் தி சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் சாய்ஸ். இல்லை இந்த சீனை ரொம்ப பேண்ட் அவுட்டாக எடுத்திருக்காங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி சிமெட்ரி சீனாக வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில், நான் பேண்ட் அவுட்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்படி நல்ல லாங் டிஸ்டன்ஸில் இதை எடுத்திருக்காங்க, நல்லா ஜூம் பண்ணி இவ்வளோ தூரம் வரைக்கும் வைக்கலாம் வீடியோவில் அப்படின்னு இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் ஷார்ட்டுக்கு. அப்படி அது உதவும் அப்படின்னா நீங்கள் ஒரு எடிட்டராக அதை தாராளமாக செய்யலாம். சரி, இப்போ இதை நம்ம தமிழ் சினிமாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறது யாருன்னா தி பிரேக்கிங் பேட் இன்ஃப்ளூயன்ஸ்டு டைரக்டர் நெல்சன். இங்கே எந்த அஃபென்ஸும் கிடையாது. அதெல்லாம் அந்த ஃபிலிம் ஸ்கூல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் இந்த டேரக்டர் சம்மந்தப்பட்ட பேச்செல்லாம் பேசிப்போம். இங்கே நம்ம பேச போகிறது ஃபுல் கம்ப்ளீட் எடிட்டிங் தான். ஸோ ஏன் பிரேக்கிங் பேட் டேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவரோட மேக்ஸிமம் ஸ்டைல்ஸ் பிரேக்கிங் பேடை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது தான். ஸோ அதனால கேகே லைக் கோலமாவு கோகிலாவில் அந்த மாதிரி இருக்குமான அதில் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் ரூல் ஆஃப் தேர்ட்ஸு டெப்த் பேசிக்காக எல்லா படத்துலையும் இருக்கும். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் தான் ரொம்ப பேஸ் பண்ணி எடுத்தேன். ஏன்னா ஸ்டாட்டிக் ஷாட்ஸாக இருக்குமே தவிர ஸ்டாட்டிக் ஷாட்ஸ்லேயே நிறையா கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதனால ரொம்ப சிமெட்ரி யூஸ் பண்ணப்படலை. ஆனால் நான் அதுக்கு அடுத்த இருக்க 3 படங்கள்லையும் பார்த்தது, லைக் டாக்டர், பீஸ்ட், ஜெயிலர், 3 படத்துலையுமே எக்கச்சக்கமான சிமெட்ரி ஷாட், லைக் ரொம்ப நிறையா, லைக் லிட்டரலி நிறையா ஷாட்ஸ் பார்த்தேன். அதில் எஸ்பெஷலி ஜெயிலரில் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் இப்போ டேரக்டாக சாஃப்ட்வேரில் பார்த்துருவோம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா நான் உங்களுக்கு சிமெட்ரி ஷாட்னா என்னென்னு காமிச்சிட்டு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சாஃப்ட்வேரில் போட்டு தான் காமிக்க போகிறேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இந்த வீடியோவில். இது மேபி சம்டைம்ஸ் நம்மளுக்கு இதில் யூஸ் ஆகலாம். எப்படி
லைக் எதை சொல்கிறேன்னா ரீல்ஸில் சம்டைம்ஸ் யூஸ் ஆகலாம் ஆனால் இது ரீல்ஸை தாண்டி இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்காக உள்ள டெக்னிக் தான். ரீல்ஸ்னால் நீங்கள் சென்டர் ஆஃப் தி ஃப்ரேமில் இருக்கீங்க, பேண்ட் அவுட்டாக எடுத்திருக்கீங்கன்னா ஜூம் இன் பண்ணி சென்டரில் வைக்கலாம். நான் மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வில் கோ ஆன் வித் தி மெயின் ஸ்ட்ரீம் திங்ஸ். ஓகே ஸோ ஓகே ஸ்டார்டிங் சீனே டெப்த்லேருந்து சிமெட்ரியாக தான் போகிறாங்க. நீங்களே பாருங்களேன், அந்த கோயிலை வைக்கிறப்ப கரெக்டாக சென்ட்ரல் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா 2 பக்கமும் வந்து தனித்தனியாக வந்து லைக் ஈக்குவலி பேலன்ஸ்டான ஒரு ஷாட்டை பேன் பண்ணி உள்ளே போகிறாங்க. ஓகே நைஸ் ஒன். ஸோ அதுக்கு அடுத்த ஷாட் இது வந்து சிமெட்ரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சிமெட்ரிக்கல் டெப்த் அண்ட் ஷாட் இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளாம் பேர் வச்சுக்கலாம், பெரிய இது கிடையாது. நான் வந்து ஒரு 1xல போட்டு பார்க்குறேன், ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக போகுது, அப்புறம் போர் அடிச்சிடும் போது. இப்போ இந்த ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு சிமெட்ரிலேருந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி இருக்காரு, அதனால இது ரூல் ஆஃப் த ஷாட்டாக வந்து மாதிரி இருக்குது. அப்படி இல்லாட்டி இதுவுமே ஆக்சுவலாக சிமெட்ரிக். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏன்னா அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடு, நம்மளுக்கு பார்க்குறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து நம்மளுக்கு இந்த டார்க் ஸ்பேசஸ் நிறையா தெரியறதுனால இது வந்து அகெயின் இட்ஸ் நாட் அ symmetry shot. So வர்மன் இன்ட்ரோ சீனே இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷார்ட் ஜூம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன் அதுக்கு. அது வந்து லியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை வச்சுருந்தேன். It turned out to be a perfect symmetry shot. பாருங்க, 2 சைடும் எப்படி அப்படியே கரெக்டாக வந்து நிறுத்தினதுக்கு அப்புறமா ஃபுல் ஒரு சிமெட்ரி ஷாட்டாக இந்த ஷாட்டை வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாரு. ஸோ அகெயின் இட் பிகேம் அ கம்ப்ளீட் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் இன்பில்ட் சிமெட்ரி ஷாட். நான் இன்னும் ரொம்ப கிளியராக சொல்லணும், ரூல் ஆஃப் தேர்ட்ஸுங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் தி ஷாட்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதனால அது ஒரு பேசிக்காக வச்சுக்கோங்க. ஆனால் வந்து சிமெட்ரி எல்லா ஷாட்ஸ்லையும் இருக்காது. ஸோ சிமெட்ரியை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ ரூல் ஆஃப் தேர்ட் மிக்ஸ்டுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதை நான் அதை தான் சொல்கிறேன், மீன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ வந்து நம்ம டைரெக்டாக அடுத்து நம்ம வர்மன் சீனில் நம்ம ஃபஸ்ட் சீனே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம தலைவருக்கு போவோம். தலைவரை நிறைய இடத்துல வந்து இதாக தான் காமிச்சிட்டு டெப்த் லைக் சிமெட்ரி ஷாட். பாருங்கள், அவர் இன்ட்ரோ சீனே ஒரு பக்காவான ஒரு இது ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். இது பக்கா சிமெட்ரி சூப்பர். லைக் அந்த அதான் சொன்னல, அந்த கேரக்டர் சென்டரில் பிளேஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் கூட இருட்டாக இருக்குது, நம்ம வந்து டேரெக்டாக நம்ம இங்கே போயிடுவோம். அது பேர் என்ன, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். பிரைட்டாகிற போர்ஷன் மாசான சிமெட்ரி ஷாட்கான ஒரு பக்காவான எக்ஸாம்பிள். நான் எக்ஸ்பிளைன் பண்ண 3மே இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த காம்போசிஷனில் 3மே இருக்குது. என்னன்னா இந்த ஷாட்டில் டெப்த் இருக்கா, பின்னாடி இருக்கு, அந்த பேக்ரவுண்டுக்கும் இருக்கும். லைக் அது ஒரு சின்ன பூஜை ரூம் தான். அடுத்த ஷாட்டில் நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் வந்து அந்த டெப்த்தை கிரியேட் பண்ணி அவர் ஏதோ ரொம்ப வெளில நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த டெப்த்தை எவ்வளோ பேரலாக உள்ள அழகாக கொண்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் சிமெட்ரி இந்த சைடு கரெக்டாக தலைவர் ஃபேஸுக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா 2 சைடும் பக்காவாக லைக் பேலன்ஸ்டான ஒரு ஷாட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். அவர் கண்ணை நீங்கள் பிளேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த அவர் கண் வந்து அந்த மேல இருக்க ஹரிசான்ல தான் இருக்கும். அது கதவு தட்ட வேண்டாம், நீ எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் அவனுக்கு. பாருங்க, நான் சொன்ன மாதிரி பூஜை ரூம் எவ்வளவு குட்டியான ஒரு பூஜை ரூம், ஆனா வந்து அது ரொம்ப டெப்தடா நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அகைன் இட்ஸ் a symmetry shot. ரொம்ப லைக் பாருங்களேன், ரொம்ப பிளசண்டா அழகா ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து சிமெட்ரி ஷாட்டோட ஒரு ஈஸியான வந்து அட்வான்டேஜ். இதுக்கு அடுத்து நம்ம நிறைய மாஸ் சீன்ஸ்ல இந்த படத்துல பார்க்கலாம். பக்கா சிமெட்ரி ஷாட். அகைன் பாருங்க, இந்த மாதிரி நம்மளால நிறைய அந்த படத்துல பார்க்கலாம். கொஞ்சம் இதுக்கப்புறம் அந்த ஆனால் இந்த படத்தில் நிறைய சிமெட்ரி ஷாட் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பையனை தேடி போகிற ப்ராசஸில், அந்த மெயின் ப்ராசஸில் தான் அந்த சிமெட்ரி ஷாட் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த சிமெட்ரி ஷாட் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. சின்ன சின்ன இடங்கள்லையுமே நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ளோயியா, அதெல்லாம் கூட வந்து நம்ம கலர் கிரேடிங்கில் பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த ஷார்ட்டில் அந்த சிமெட்ரி அந்த ஷார்ட்டை ரொம்ப தூக்கி காட்டுது. லைக் தலைவர் மேலே மட்டும்தான் நம்ம கண்ணு இருக்கும். அதில் ஒரு அவ்வளோ ப்ளசண்ட்டாக அழகாக தெரியும் போது அட்டாச் ஆகிடும் நம்ம படத்தோட. அவ்வளோதான், ரொம்ப ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இடங்கள்ல இந்த சிமெட்ரி ஷாட்ஸுங்கிறது வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து நான் பேசிக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இது இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி ப்ரோ வந்து இது பண்ணுறது, லைக் ஷார்ட் ஃபிலிமில் எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஏன் ஷார்ட் ஃபிலிம் வச்சே பார்ப்போம். ஸோ என் ஷார்ட் ஃபிலிமை நான் எடுத்து உள்ளே வச்சிடுறேன். நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் இந்த வீடியோ வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போது இதுதான் சிமெட்ரி ஷாட். லைக் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பக்கா பேலன்ஸ்டாக இருக்கா. இப்போ நாங்கள் மேலே இந்த பிளாக் பார்ஸ் வந்து ஒரு சினிமேட்டிக் லுக்குக்காக வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் ஷாட் வந்து அப்படி இருக்காது. ஆக்சுவலான ஒரு ஷாட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும், லைக் இது எடுத்தது இப்படி தான், இந்த மாதிரி எடுத்தது இது இப்படி தான் ஃப்ரேம் வைக்கலான்னு யோசித்தேன். ஆனால் நான் எடிட் பண்ணும் போது ஏன் மாற்றினேன் அப்படின்னா இப்போ இந்த ஃப்ரேமோட அந்த ஃப்ரேமுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நீங்களே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கே வந்து அது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ தெரியுது இந்த ஃப்ரேமும் அந்த ஃப்ரேமோட கொஞ்சம் அழகாக இருக்குல்ல. ஸோ அதுக்காக வைக்கிறது தான். ஆப்வியஸ்லி நான் கம்பேர்லாம் பண்ண விரும்பல. அதுக்காக இது ஒரு சிமெட்ரி ஷாட். இதுவுமே வந்து லைட்டாக நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்த சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கலாம். லைக் நான் வந்து இது வந்து எந்த மாதிரி ஒரு சிமெட்ரி ஷாட்டாக வச்சுருக்கணும்னா இப்படி பிளேஸ் பண்ணாதான் அது ஆக்சுவலாக ஒரு சிமெட்ரி ஷாட்டாக இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து எடிட் பண்ணும்போது லைட்டாக கோட்டை விட்டுட்டேன். பாருங்கள், நானே அப்பப்போ கோட்டை விட்டுருக்கேன். அப்பப்போ அது ஒரு தவறுகள் செய்கிறது தவறு இல்லை, திருத்திக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு அகைன் ஒரு சிமெட்ரி ஷாட். ஸோ அவ்வளோதான். சிமெட்ரி பண்ணுறது ரொம்ப ஈஸி, பேசிக்காக ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணி பொசிஷன் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் டர்ன் அவுட் டு பி எ சிமெட்ரி ஷாட். தட்ஸ் ஆல். ஸோ ஈஸி, ஸோ கிளியர், ஸோ நீட். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடுச்சுல. புரியலான்னு மட்டும் சொல்லாதீங்க, இதோட ஈஸியாக யாராலையும் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் சிமெட்ரி பற்றி. ஐ திங்க் திஸ் வில் பி ஃபேர் இனஃப் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் சிமெட்ரி. பட் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும். இது மேலே எதுவும் கிளியராக எனக்கு தெரிஞ்சு இல்லை சொல்கிறதுக்கு. பட் ஒருவேளை ஒரு ரைட்டிங் ஃபார்மேட்டில் எங்களுக்கு கையில் நோட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்னோட நியூஸ் லெட்டர் நான் ஒன்று எழுதியிருக்கேன். அது வந்து கீழே வந்து இருக்குது. அதை நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு அந்த லிங்கை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை இல்லை 1 தடவை எல்லா மூவிஸில் யூஸ் பண்ணுற எடிட்டிங் டெக்னிக்ஸுக்கான அப்டேட்ஸு, சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நான் அதில் வந்து கீப் ஆன் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை படிக்க அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப கிளியராக சினிமா அதில் யூஸ் பண்ணுற எடிட்டிங் புரியும். ஸோ வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க போகிறோம். யாரை வச்சுன்னா தளபதி மூவி வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அது வரையும் டாடா, டேக் கேர், பை பை. கீப் ப்ராக்டிஸிங். மூவிஸ் பாருங்கள் நிறையா. படத்தை படமாக மட்டும் பார்க்காம அதை வந்து உள்வாங்கி அதில் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறதோட சேர்த்து பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் பை பை.